Hope to the hopeless. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை. சொல்லுங்க, hope to the hopeless. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை. ஆமென். ஜெபம். பிதாவே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இந்த காலையில எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நாளை எங்களோடு பேசுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. இயேசு சுவாமி, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். என் இதயம் நல்ல விதமாக பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களோட வார்த்தை விதையாக என் இதயத்தில் விதைக்கும் போது அது வளர்ந்து 30, 60, 100 கனி கொடுக்கும்படியாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. கேட்கிற செவியை எனக்கு தாரும், புரிஞ்சு கொள்ளும் தன்மையை எனக்கு தாரும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Mark chapter 10 verse 46 to 52. Markus bab 10 ayat 46 dan 52. Mark chapter 10 verse 46 to 52. எடுத்தீங்களா? படிங்க. Mark chapter 10 verse 46 to 52. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனமிரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு குருடன் பிச்சைக்காரன் இயேசு கிறிஸ்து வரும்போது பார்வை அடைந்தான். அல்லேலூயா. ஆமென். இங்க 3 கேரக்டர் பார்க்கிறோம். 3 கேரக்டர். ஒன்னு குருடன். சொல்லுங்க, குருடன். என்ன எப்படி படி குருடன்? பார்வை இல்லாதவன். பார்வை கூட இருக்கான். பார்வை இல்லாத குருடன். அடுத்தது அவங்க யாரு? பிச்சைக்காரர். சொல்லுங்க, பிச்சைக்காரர். அதான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். யாரு? குருடன். குருடன் நம்மளா இருக்கலாம். ரெண்டாவது வந்து மக்களுங்க, ஆதர்ஸ். ரெண்டாவது யாரு? அதர் பீப்பிள் சரௌண்டிங் ஹிம். மூணாவது வந்து ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்போது வந்து எல்லா சிலரும் ஒண்ணு நம்ம இருப்போம்,
மத்தவங்க இருக்கவங்க அரே தேவன் இருப்பார். அமோலியா every situation either you are there, your situation. Second thing is that the people around you. The third thing is God. Right? So and so today in the world we can bring hope to the hopeless. இன்னைக்கு உலகத்துல அது நம்பிக்கையற்றவங்களுக்கு நம்பிக்கை நம்மால் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆமென். Today there is hope to any hopeless situation. இன்னைக்கு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நம்பிக்கை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்ல, and we can have hope to the hopeless in the world. அதாவது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஜனங்க மத்திய நம்பிக்கையை நம்மளால கொண்டு வர முடியும். அல்லேலூயா. முடியுமா? ஒரு சாட்சி எதுக்கு சொல்ற சாட்சியா வந்து கேட்க சொன்ன சாட்சி. அந்த சாட்சி அதாவது இந்தியாவில் நடந்த சம்பவம். அவர் வந்து ட்ரெயின் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வேலை செய்றாரு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வேலை செய்றாரு. நம்பிக்கை திடீர்னு வெற்றி போச்சு. நம்பிக்கை இல்லை, வெற்றி வந்து நம்பிக்கை வந்துருச்சு. ஹalleluya. ஆமென். அப்ப பாருங்க, இந்தியாவில் நடந்த சம்பவம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல என்னது, அவர் வந்து இங்க வேலை செய்யறது, ரயில்வே ஸ்டேஷன் வேலை செய்யறது, நல்ல வேலை செய்யறது. குடும்பம் நல்ல வசதியா இருந்தாங்க. அவங்க பிராமி குடும்பம். திடீர்னு ஒரு நாள் ஆச்சு வந்து அவருக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. யாரு? வேலை இடத்துல உள்ளவங்க அவருக்கு மந்திரம் பண்ணி என்னாச்சு, அவர் பைத்தியம் முடிச்சு போச்சு. என்னாச்சு, அவருக்கு பைத்தியம் முடிச்சு போய் ரோடு அலையிறாங்க. அப்போ மனைவி வச்சுட்டாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்காக அநேக பணம் செலக்ட் பண்ணிட்டாங்க. பணம் செலக்ட் பண்ணி சுகமாகல. கடைசியில் வச்சுட்டாங்க, தன் வீடு எடுத்துட்டாங்க. அவங்க சின்ன குழந்தை இருக்கு, 3 மாசம் போன குழந்தை இருக்கு வர, சின்ன பிறந்த பிள்ளை இருக்கு வர, வீடு வித்துட்டாங்க. வீடு வித்து வீட்டுல பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த முடியல பாருங்க, காசு செலவு வருது. யாரு? அந்த புருஷனுக்கு பார்க்கறதுக்கு. வீடு வித்துட்டாங்க. வீடு வித்து செலவு பண்ணிட்டாங்க, முடியல. கடைசியில என்ன போச்சு? சொத்து போச்சு, வீடு போச்சு. கடைசியில தெருவு வந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க? பிச்சை எடுக்க வந்துட்டாங்க. நல்ல வசதியான குடும்பம். அன்னைக்கு என்ன செய்றாங்க? பிச்சை எடுக்கிறாங்க. நல்ல பிராமி குடும்பம். பிச்சை எடுக்கும் போது கடைசியில என்ன பார்த்தாங்க? புருஷனை பார்க்கறதா, குழந்தைய பார்க்கறதா, யாரை பார்க்கறதானே, கையில காசு இல்லை, ஒன்றும் இல்லை. நினைச்சாங்க, ஒரே வழி தற்கொலை. ஒரே வழி தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து. அதாவது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. நம்பிக்கை எல்லாம் போச்சு, யாரும் இல்லை. அந்த சூழ்நிலை வரும்போது அங்க திடீர்னு அங்க பிச்சை எடுக்கும் போது சொன்னா, அம்மா அங்க சபை இருக்கு, அந்த சபைக்கு போங்க. யாரோ போனவங்க சொல்லிட்டு அவங்க சபையில போய் சர்ச்சில் உட்காந்து ஜாம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க. யாரு அவங்க? தமிழ். ஆண்டவரை வரமாட்டாங்க. சூழ்நிலை எல்லாரும் கைவிட்டாங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றுங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றுனா என் மானம்னா உங்களை மறக்க மாட்டேன். என் மானம்னு நான் உங்களை நீங்கள் தான் ஆண்டவர் சொல்லி ஆண்டு சொன்னேன். அப்படியே அது பிற்பாடு குடும்ப சூழ்நிலை மாற ஆரம்பிச்சு. அல்லையா, குடும்ப சூழ்நிலை மாற ஆரம்பிச்சு. இன்னைக்கு சாட்சி கொடுக்குறாரு. அந்த 3 மாசம் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ஒரு பாஸ்டர் வந்து சாட்சி கொடுக்குறாரு. அல்லையா, நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, நம்பிக்கை அற்ற சூழ்நிலை கர்த்தர் அந்த குடும்பத்தை விடுவித்து இன்னைக்கு குடும்பத்தை ஒருவருக்கு சாட்சியா இருக்க யார் காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த பார்க்கும்போது இங்க என்ன பார்க்கிறோம் வந்து, who is a man? Bartimaeus. Who is the man? Bartimaeus is a man. What is the situation? One is he is blind and he is a beggar. அவன் யாரு? குருடன், பிச்சைக்காரன்.
பிச்சைக்காரன் இருந்தா கொஞ்சம் சமாளிக்கலாம். ஆனா குருட்டு பிச்சைக்காரன் இவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. ஒரு குருட்டு பிச்சைக்காரன் இவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிச்சைக்காரன் ஏதோ சமாளிச்சு போயிடலாம், பிச்சை வாங்கி போயிடலாம். ஆனா கூட இருக்கும் போது அது என்ன ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆமா இல்லையா? Yes or no? Yes. A blind beggar situation is worse than a no ordinary beggars that they can ever find ways to survive. But this man is blind and is also a beggar. His situation is worse. எத்தனை காலமா இருந்தான்னு தெரியல. ஒவ்வொரு நாள் உனக்கு என்ன நினைச்சிருப்பான்? எனக்கு விடுதலை காலம் வராதா, எனக்கு ஒரு விடுதலை காலம் வராதான்னு நினைச்சிருப்போம். வாழ்ந்து என்ன இருக்கு, வாழ்ந்து என்ன இருக்கு நினைச்சிருக்கலாம். What a purpose for me to live. இதுக்காக உயிர் வாழணும் சிந்தித்து இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையை வாழ்றாங்க. ஒவ்வொரு நாளும் யார் எதிர்பார்க்கிறாங்க? யாராச்சும் எனக்கு என்னது இறக்கம் பாராட்டுவாங்களா, இறக்கம் பாராட்டுவாங்களா, எனக்கு தயவு கிடைக்குமா, எனக்கு இறக்கம் கிடைக்குமா? Every day, day by day, it's just depending on people's mercy. It's survival of people's mercy. Amen. அதில் முதல்ல காரியம் என்னன்னா, a person who is in a hopeless situation, he or she need to have faith to come out of the situation. முதலாவது அந்த சூழ்நிலை விளையாடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். முதல்ல we must have faith to come out of a hopeless situation. வசனம் 40-48 பாருங்க. When he heard that it was Jesus of Nazareth, he began to shout, Jesus, son of David, mercy upon me. அப்ப பார்க்கறான், என்ன பார்க்கறாங்கன்னா, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வழியா கடந்து போகிறார். அல்லேலூயா. யார் கடந்து போறா? அவன் இருக்கிற இடத்துல யார் வரா? இயேசு வருகிறார். ஆமென். He heard that Jesus is coming his way. அப்பனா நிச்சயமா அவன் கேள்விப்பட்டிருப்பான். அந்த நாட்கள்ல the hot story is about Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்து அநேகர் அற்புதம் செய்தாரு, அநேகர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு, அநேகர் சுகமாக்கி இருக்கிறாரு, சப்பானை நடக்க வச்சிருக்கிறாரு, குருடர் பார்வை கொடுத்திருக்காரு, செத்துப்போன் உயிரை எழுப்பி இருக்கிறாரு, குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கிறாரு. இந்த பேய் பிசாசு துரத்துகிற செய்தி என்னது? அந்த தேசம் முழுவதும் பரவி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. தேசம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கு. அது பரவும்போது இவன் காது கொடுத்து கேட்கிறான், இதுதான் கேட்கிறான். அப்ப அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பறந்து இருக்கிறது. என்ன வந்திருக்கு அவனுக்குள்ளாக? நம்பிக்கை பறந்திருக்கு. அவனுக்கு கொடுத்து கேட்கிறான் பாருங்க. He heard that Jesus was coming. Commotion all around. Sure, the news about Jesus was spread all over. For us to come from a hopeless situation, a miracle, we must have faith. முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசம் வருது எப்படி வருதுன்னா, faith comes from hearing. Faith comes from hearing. விசுவாசம் எப்படி வருது? நம்ம கேட்கும்போது விசுவாசம் வருது. அப்ப எப்படி அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு? இயேசு நடந்த அற்புதம்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த வட்டாரத்துல இயேசு நடந்த ஜனங்க பேசுவாங்க. ஆமா இல்லையா? அந்த கூடி இருக்கும் மக்கள் பேசுவாங்க, இயேசுங்க போனாரு, இயேசுக்கு செஞ்சாரு. அப்ப கண்ணு பார்க்கல, ஆனா காது கேட்குது அவனுக்கு. ஆமென். சோ அவனுக்கு பார்க்கும்போது அவனுக்கு காது கொடுத்து கேட்கிறான். அத அப்போ அநேக நேரத்துல நம்ம காது கொடுத்து என்னத்தை கேட்கிறோம்? இந்த கேட்கிறோம், குறைகளை கேட்போம், காசிப் பண்ண கேட்போம். ஒரு உறவுட கருதுன்னா நல்லா காது கொடுத்து கேட்போம். காது திறந்துடும். நாய் காத்துலாம் சத்தம் நான் காது தூக்கிறோம். பிறகு பிரச்சனை கேட்கறது காது அப்படி திறந்துடும். சத்தெல்லாம் என்ன கேட்கணும் பாருங்க. சத்தல டீசல்ல ஆட்டோ டீசல் இருக்குது. ரிட்டர்ன் பண்ண போறேன். எங்க சால்வ் ஆட்டோ டீசல், ஆட்டோ ரிசீவர், அந்த பேர் நம்ம. ஆனா இவன் பாருங்க என்ன கேட்டான்,
இயேசு செய்த அற்புதம் நாடெல்லாம் காது கொடுத்து கேட்கிறாங்க. கேட்டவங்க நம்பிக்கை வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்படியாக நம்பிக்கை எப்படி விசுவாசம் வருது? நம்ம வந்தது எப்படி நமக்கு வருது? ஒன்று sermon message கேட்கிறோம். ஆண்டு வசனம் கேட்கும்போது, sermon கேட்கும்போது, மெசேஜ் கேட்கும்போது, பிரசங்கம் கேட்கும்போது விசுவாசம் வருது. ரெண்டாவது ஆண்டு வசனத்தை படிக்கும்போது, ஆண்டு வார்த்தையை படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது, அல்லேலூயா, இந்த பைபிள் நம்ம தியானிக்கும் போது என்ன வருது? விசுவாசம் வருது. மூணாவது ஆவிக்குரிய பாடல். என்ன பாடல்? என்ன பாடல் கேட்குறீங்களா? சினிமா மட்டும் ஓடுது டிக்டாக்ல. ஆவிக்குரிய பாடல். என்ன பாடல்? என்ன பாடல்? என்ன பாடல்? என்ன பாடல் சொல்லுங்க. Spiritual songs, devotional song. ஃபாதர் எவ்வளவு பாட்டு எடுத்திருக்காரு. இந்த பாட்டு கேட்கணும் வருது, விசுவாசம் வருது, நம்பிக்கை வருது. அடுத்த சாட்சியம் கேட்கும்போது, கஷ்டப்படி கேட்கும்போது வருது நமக்கு நம்பிக்கை, விசுவாசம். அது என்னது? All hearing. Faith comes from hearing. Okay? அப்போ அவனுக்கு இருந்த பலம் என்ன தெரியுமா? அவனுக்கு காது இருந்துச்சு. என்ன அவனுக்கு? We must use the strength that God has given us. Whatever is the strength we have, we must use it. அப்ப நம்ம இருக்க கொஞ்சம் பலம் இருந்தா அந்த பலத்தை யூஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் பிச்சைக்காரன், அவன் குருடன். ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சு? நல்ல காது கேட்கிறது இருந்துச்சு. அல்லேலூயா. Amen. That is the strength that he used. Therefore, faith comes from hearing. ரெண்டாவது faith action. அப்பொழுது அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியை இருக்கணும். விசுவாசம் இருக்கணும், கிரியை இருக்கு. There must be deeds and action இருக்கணும். நடைமுறையில் இருக்கணும். வசனம் கேட்ட மட்டும் பார்த்தாது, வசனத்தை நடைமுறையில் செஞ்சாதான் என்னது அங்க காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். Another of his strength was he could speak. அவனால பேச முடியும். அவன் ஊமை இல்ல. அவன் கை கால் நல்லா இருக்குது. கை கால் நல்லா இருக்கு. இல்ல, ஆனா ரெண்டு தான் அவனுக்கு. அவன் பிச்சைக்காரன், குருடன். மத்தபடி அவனுக்கு கை கால் நல்லா இருக்குது, நல்லா காது கேட்குது. அப்போ அவனுக்கு பலத்தை செஞ்சான். அவன் கிரியில் அவனை காண்பித்தான். Many times most of the people are using their mouth for different purpose. அப்ப வாய் எதுக்கு பயன்படுத்தணும், நாவு எதுக்கு பயன்படுத்தணும் பாருங்க. இவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரை கதறி கூப்பிட்டான். ஆண்டவரை அவன் கதறி கூப்பிட்டான். சரிங்களா? அப்போ அவனுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க, அவன் நம்பிக்கை பாருங்க. அவனுக்கு இருந்த பலம் ஒண்ணு, அவன் காது கேட்க முடியும், வாய் பேச முடியும். சொல்லுங்க, காது கேட்க முடியும், வாய் பேச முடியும். அதனால அவன் காது கொடுத்து கேட்டான். அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு. வாய் அறிக்கை செஞ்சான், கூப்பிட்டான். இயேசுவே எனக்கு மனங்களை கூப்பிட்டான் அவன். அல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, அப்ப நம்ம இருக்க நாவு, ஆண்டு கொடுத்த நாவு, கொடுத்த வாய் கொடுத்திருக்க ஆண்டவரே, இந்த நாவுல யாருக்கு ஆண்டவர் கூப்பிட்டு யாரு கூப்பிடணும்? ஆண்டவரை கூப்பிடணும் நம்ம. ஆனா அந்த வாய் வச்சுட்டு மனுஷன் சும்மா இருக்கிறோமா சொல்லுங்க? வாய் வச்சு சும்மா நான் சொல்லுது, ஜீவன மரணம் எங்க இருக்குது? நாவு அதிகாரத்துக்கு இருக்கு. Life and death, the power of the tongue. Life and death in the power of your tongue. Therefore, use your tongue in the right purpose. சரியாக பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்போ பாருங்க, அவன் ஆண்டவரை கூப்பிட்டான். அவன் உட்கார்ந்து முணுமுணுக்கல. அவன் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் இல்லையே, யாரும் இல்லையே, சுகம் இல்லையே சொல்லி முணுமுணுக்கல. ஆனா அவன் அந்த இடத்துல ஆண்டவரை கூப்பிட்டான். Hallelujah. Many times we just grumble, grumbling. Become Mr. Grumpy. Grumble, murmur. You grumble, you murmur, nothing changes. Call upon God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவன் ஆண்டவருக்கு கூப்பிட்டான்.
அல்லேலூயா. கூப்பிடப்பட்டவங்கள he was persistent. மோனே சிஸ்டர், he was persistent. மூணாவது வந்து he was persistent. He was persistent in his calling. 48 வசனம் படிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். என்ன செஞ்சாங்க? அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவன் வந்து ஆண்டவர் அங்க கூப்பிடும் போது ஜனங்கள் அதட்டினார்கள். பேசாதே, சத்தம் போடாதே, வாயை மூடு, வாயை மூடு அதட்டினார்கள். ஏன்னா பிச்சைக்காரன், அவன் குருடன். யார் சட்டம் பண்ண போறா? பிச்சைக்காரன். சட்டம் பண்ணுவாங்களா? கூட சட்டம் பண்ணுவாங்களா? ஆனா அவனே சின்ன அவன் வாயை மூடினான்னா வாயை மூடல. இது எதுக்கும் சத்தம் போறோம், நம்ம தேவையில்லாத சத்தம் போறோம். வீட்டு மேல கீழே சத்தம் போட்டா கீழே கீழே கேட்கும். மேல சத்தம் வீடு கீழே கேட்கும். போற சத்தம் சிலர் பூரா கேட்கும். ஆண்டுக்கும் சத்தம் கேட்குமா? அவன் ஜனங்கள் அதிர்த்தினாங்க, சத்தம் போடாதே, மூடு, வாயை மூடு. வாடு மூடல அழைச்சான். இன்னும் அதிகமா அவன் கூப்பிட்டான். இன்னும் அதிகமா அவன் கூப்பிட்டான். He was persistent. He was persistent. ஆகவே அவன் விசுவாசம் பாருங்க, அவன் இருக்கிற விசுவாசத்தினால தான் அவன் அதிகமா கூப்பிட்டான். அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு அவனுக்குள்ளாக. அல்லேலூயா. ஆமென். யாரு தடை பண்ண அவன் சட்டை பண்ணல. நீ தடை பண்ணா ஐதர் அப்பா நான் சையமோ இயேசு கிறிஸ்துஸ். அல்லேலூயா. I want my Jesus. I know my Jesus can deliver me. I know my Jesus can heal me because he heard about Jesus. He heard about Jesus. He all the miracles. Therefore he believed. Therefore he doesn't care what all people say. You can stop me by I'm unstoppable. Hallelujah. Hallelujah. Amen. என் வாய் யாரும் மூட முடியாது. நான் பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. Hallelujah. ஆமென். என் வாய் யாரும் அடக்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். அவன் பேசுறான், அவன் கத்தம் பண்றான். நமக்கு யார கொஞ்சம் சொல்லிட்டா போதும், சர்ச்சை வரல. கொஞ்சம் தான் சர்ச்சை வரல. முத மேட்டர் வந்து சேர்த்து தான். யாரை வச்சுக்கணும்? சேர்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படி பேசிட்டாங்க, சொல்லிட்டாங்க, சொல்லிட்டான் கிடையாது, சொல்லிட்டான் பேசிட்டாங்க, பின்னால பேசிட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நம்ம தான் நஷ்டம். சேர்த்து எதுக்காக வரீங்க? Even the people despise him, put him to shame. People scold him. ஏசுறாங்க, அவமதிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஆனா அவன் சும்மா நின்றான், அவன் சும்மா நிக்கல. அவன் என்ன அதிகமா கூப்பிடுறான், அதிகமா சத்தம் போறான். இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு மனம் என கதறினான். அவன் இயேசு நோக்கி கதறினான். இயேசு நோக்கி. ஹல்லேலூயா. ஆமென். ஈகோ முக்கியம் இல்ல. ஈகோ இருந்தா ஒன்றும் நடக்காது. தாழ்மை வேணும். என்ன? ஹம்பிள்னஸ். ஹம்பிள், தாழ்த்தும் போது, கூப்பிடும் போது ஆண்டவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்காக நம்ம சபைக்கு வருகிறோம். Are you coming to please me? மனதிற்கு வரீங்களா? Are you coming just for the sake of coming? Are you coming just to receive blessing? Karthik, எதுக்கு சேர்த்து வரீங்க?
ப்ரே பண்ணுவாங்க இல்ல ப்ரே பண்ணுறா Are you coming just because it's a routine or habit? The village bad church class na vareenga naale enchana hey kalam church ko ऐसी बात தேசி பரவாயில்ல தேசி சொல்லிச்சு அந்த தேசி முதல் வேலைக்கு போச்சு சண்டே வேலை சொன்னே மாநாடு வேலை பையன் தட்டுங்களா அல்லேலூயா ஆமென் பாருங்க இப்ப கடைசி வேலை இந்த சண்டே லீவு அல்லேலூயா இந்த வயசுல வயராக நினைக்கணும் ஆண்டவர் இருக்காங்க நீசதான் பேச இருக்குங்க அல்லேலூயா ஆமென் பாருங்க இப்படி சாட்சி Are you coming to worship God and to hear Him speaking to you and a fellowship with Him by obeying His word and saying it? ஆண்டு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடி வருது விட்டவளாக சொல்றாங்க சொன்னார் இல்லையா He said do not forsake coming together therefore we obey God we come together to worship God எதுக்கு வந்தோம் தேவனே ஆராதிக்கணும் அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்லேலூயா ஆமென் ஆனா பிசாசு பாலைய தடையில் கொண்டு வரும் பல many obstacles will come the woman you take step to go to church அல்லேலூயா வீட்டில் பிரச்சனை வரும் காடி பிரச்சனை வரும் பக்கத்தில் பிரச்சனை வரும் வேலைகள் பிரச்சனை வரும் எல்லாம் வரும் ஆனா இவன் he overcome the obstacle this blind beggar overcome the people are obstacle யார் obstacle அங்க ஜனங்க தான் obstacle ஸ்டாப் பண்றாங்க நீ சத்தம் போடாதே பேசாதேன்றாங்க அல்லேலூயா நீ பேசாம உட்கார்ந்துருவீங்களா திட்டுறாங்க உங்களை செய்ய சர்ச்சுக்கு போகாத யாரெல்லாம் சர்ச்சுன்னு கிடைக்கிறீங்க சொல்றாங்களா சொல்லுவாங்க சர்ச் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு நாளைக்கு போனா காசு கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்களா சொல்லுவாங்க அல்லேலூயா உங்க பாஸ் சொல்றான் உன்னை பாஸ் சொல்லுவான் சேர்த்து காசு போடுது சம்பளம் போடுது தடைகளை பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவங்க சொன்ன ஆண்டு சொன்னாரு மோசத்தை போய் சொல்லு பாடுபட்ட என் ஜனங்களை விடுவி release my people they can go and worship me ஆனா பாவம் என்ன செஞ்சாங்க விட்டானா விடல அதிகமாக வேலை கொடுத்துட்டான் அதிகமாக வேலை கொடுத்து ஜனங்களை அது இன்னும் சிரமப்படுத்தினான் இன்னைக்கு தொழில் வேலை வேலை எதுக்கு சொல்லுங்க வேலை எதுக்கு Are you for the work or work is for you? கொஞ்சம் வேலை செய்யுங்களா Are you created for the work or work is created for you? Answer me. சிந்திக்கிறீங்க இப்பதான் IQ இங்க இருக்கு IQ You are created for the work or work created for you. Very simple. Yeah, you're not created, the work is created for you. So you're not, but the thing is that we are bound by the work. வேலை தான் கட்டி வச்சிருக்கு எல்லாம் வேலை தான் எல்லாமே வேலை தான் you have no life உனக்கு என்னது வாழ்க்கை இல்ல எல்லாமே வேலை தான் வேலை 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 அப்ப குடும்பம் சொந்த நேரம் இல்லையா உங்களுக்கு அப்ப அப்படியாக உலகம் என்னது the system of the world bring us into what bondage of work this system of the world this world system how is God system God say
days is the rest. கொடுத்தாங்க ஆண்டவரே. God makes 6 days, God says 7 days rest. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா உலகம் சொல்லுது 7 நாள் வேலை கொடுத்துச்சு உலகம். அம்மாலியா. The work says 7 days. ஆண்டவர் பூமி உண்டாக்கும் போது பகல உண்டாக்குனா இல்ல ராத்திரி உண்டாக்குறாங்க சொல்லுங்க. பகல உண்டாக்குறாரு. நம்ம தான் ராத்திரி வேலை செய்வோம். உலகம் தலையில இருக்குது. ஆண்டவர் பகல வேலை செஞ்சது உண்டாக்கினாரு. ராத்திரி என்னது என்ன சப்போஸ் ரெஸ்ட் டைம். But the world say work at night. 24 hours to work. This is a system of the world. God doesn't live a system. Why? To put it into bondage, நம்மள கட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்குன்னா ஆண்டவருக்கு விலகி போறதுதான் இந்த உலக சிஸ்டம். The system of the world takes us away from God. Hallelujah. Amen. இதா இருக்கீங்களா? Hallelujah. தூக்கம் நல்லா சொல்லுங்க. Okay, எல்லாரும் இருக்கீங்க. Amen. Okay. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா faith pleases God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசம் தேவனுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். பாருங்க. சோ அவன் கூப்பிட்டான் 49 படிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஓகே, என்ன நடந்துச்சு? உட்காருங்க. இயேசு நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். அல்லேலூயா. Amen. Jesus stopped and said, call him. The blind Bartimaeus was brought by faith. அவன் விசுவாசத்தோட கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? விசுவாசத்தோட கூப்பிட்டான். Jesus can discern our voice or cry to him. அங்க திரளான கூட்டம் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க அங்க? Wherever Jesus go, there's multitude of people surrounded him. அவரு தனியா போல கூட்டம் குமிஞ்சிரும் அவருக்கு. ஜெயஜெயன் குமிஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு அற்புதம் நடக்குது. அப்ப திரளான கூட்டம் கூப்பிடம் இருக்கும்போது எல்லாரும் அங்க இயேசு கூப்பிட்டு இருப்பாங்க. ஆமா இல்லையா? அங்க கூட்டம் அவங்க சத்தம் ஜெயஜெயன் இருக்கும். சத்தம் ஜெயஜெயன் ஆனா கூட but Jesus can discern this one voice that come from Bartimaeus. அல்ல இந்த ஒரு சத்தத்தை ஆண்டவரே தெளிவாக காதுல போச்சு. ஏன் போச்சு தெரியுங்களா? ஏன் வித்தியா? விசுவாசத்து குரல். என்ன குரல்? விசுவாசத்து குரல். A voice of desperation, a voice of faith. Hallelujah. Amen. அந்த கூப்பிடுற ஒரு சாதாரண குரல் அல்ல அது. This voice came from his soul. அவன் ஆத்மால புறப்பட்ட குரல் அது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குரலை கேட்டு ஆண்டவர் நின்றார். ஜீசஸ் ஸ்டாப் and say அவனை கொண்டு வாங்க. ஹalleluya. ஹalleluya. அநேகர் கூப்பிடுறோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாம் ஆராதனை பண்ணீங்க. ஆனா யார் ஆராதனைக்கு செஞ்சிருக்கோங்க தெரியுமா உங்களுக்கு? Many of us worship today. எந்த குரல் ஆண்டு போய் செஞ்சிருக்கோம்? Amen. Heaven will turn towards you. Heaven will turn பரலோகம் நோக்கி வரும். பரலோகம் உன்னை நோக்கி வரும். Hallelujah. Can God listen to me today? ஆண்டு என் சத்தத்தை கேட்பார் அன்னைக்கு. There are billions of voices all around the world praying to God. Correct or not? The பூமியில எவ்வளவு ஜனங்க இருக்காங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்க? அவ்வளவு ஜனங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவர் கூப்பிடுறாங்களே. எந்த குரலுக்கு தேவன் போய் சேரும்? ஜெகன் இதான் இருக்கியா? எந்த குரல் கேட்கிறான்? கோடிகளோட மக்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க ஆண்டவர்ட்ட. எந்த குரல்? எந்த குரலுக்கு பரலோகம் செவி சாய்க்கும்?
விசுவாசத்தோட called by faith, a voice is called by faith, then heaven antenna is toward the voice. Hallelujah. Heaven's antenna is toward the voice that is called by faith. The reception is toward the voice. Amen. Hallelujah. ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை சோகம் காண வச்சு, சின்ன பிள்ளை சோகம் காண வச்சு இருக்கும்போது ஏராளம் பிள்ளைங்க இருக்குங்க. Just imagine one child lost in their supermarket. There are a lot of children running around. But the mother can recognize her own children, right? அம்மா வழியா தன் அம்மா தான் தெரியும் புள்ள சவுண்டு. அந்த 10 பிள்ளைங்களுக்கு சத்தம் போட்ட கூட அந்த mother can discern the voice of her child. Yes or no? Yes. Then heaven will discern the voice they call by faith. Hallelujah. Hallelujah. Amen. So heaven turn to you, heaven will respond to your voice. Hallelujah. பரலோகம் உன் குரலுக்கு செவி சாய்க்கும். விக்கி என்னதா இருக்கியா? ஹல்லே ஹல்லேலூயா. நீ பரலோகம் போயிராத. ஹல்லேலூயா. ஆமென். நீ வேறல கந்தசில போயிராதீங்க. பரலோகம் போயிராதீங்க. ஏன் இருக்கு? Hallelujah. Heaven will respond to the voice. அப்போ பாருங்க, இயேசு செஞ்சு கூப்பிட்டார்ல, தொடர்ந்து படிங்க 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. அதே கூட்டம் தான், உட்காருங்க. அதே கூட்டம் சொல்லிச்சது சத்தம் போடனே அந்த கூட சொல்லுது என்னது திடன்கொள் இயேசு கூப்பிடுறாரு. அதே கூட்டம் தான், ஒரு கூட்டம் அதே கூட்டம் சொன்னோம், ஒரு திட்டம் அதே கூட்டம் தூக்கி பேசும். ஆமாவலியா. அதே கூட்டம் தான் குறை பேசும், அதே கூட்டம் தான் நல்லது பேசும். அது கூட சொல்லுது திடன்கொள் இயேசு கூப்பிடுறாரு. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப பாருங்க, அப்போ heaven responded to his voice. அப்போ மூணாவது பாயிண்ட் என்ன? faith need to respond and commitment. faith need to respond and commitment. அப்ப அவனுக்குள்ள விசுவாசம் என்னச்சுன்னா, அந்த விசுவாசம் அவன் கிரியைகள் கொண்டு போச்சு. அது மட்டும் இல்ல, அவன் விசுவாசம் அவனுக்கும் தேவனுக்கு இருந்தது ஒரு பொறுப்புக்குள்ள கொண்டு போச்சு. ஹல்லேலூயா. அப்பா என்ன செஞ்சாருமா? வசனம் 50 படிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். பாத்தீங்களா? அதெல்லாம் முதல் காரியம் பார்க்கணும், throwing off his cloak aside. That was his whole identity as a beggar. அப்புறம் மேல வஸ்திரம் போட்டுதான். என்ன போட்டுதான்? அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை போட்டுதான். உடை the cloak மேல போட்டுருப்பாங்க. பிச்சைக்கார பாத்தீங்களா? போட்டுருப்பாங்க. அது என்ன அடையாளம்? பிச்சைக்காரனுக்கு அடையாளம். என்ன செஞ்சான்? அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எரிஞ்சான். அது எந்த பிச்சைக்காரன் தான் தெரியல. சிலருக்கு நம்ம தூக்கி எடுத்து பேர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது அவனுடைய என்னது தரித்திரத்தை மட்டும் எடுக்கிறாங்க. people taking what another person poverty, தரித்திரம், அவன் தரித்திரம் தூக்கி வீசுறான். தரித்திரம் தூக்கி வீசுவாங்க. அது யார் எடுத்தது தெரியல. அந்த ஆவி அவன் பிடிச்சுக்கணும். சொல்றாங்க ஜாமான் கொடுக்காதீங்க, ஜாமான் விற்கிறாங்க பண்ணீங்க, ஜாமான் பார்த்து கொடுக்காதீங்க. சில பேர் சொன்னமா அந்த போய் ஜாமான் பார்த்து கொடுக்காதீங்க. அதுல இருந்து இந்த கருத்துல வந்துட்டீங்க. அது ஏன் மற்ற பாஸ் பண்றீங்க? Do not pass. அதை தூக்கி வீசணும். புரியுது உங்களுக்கு? இல்ல அழகான பணம் இருக்கு, ஒரு விலை கொடுத்து வாங்க, 1000 வெள்ளி 10,000 இல்லைன்னா
அது ஒரு இடத்துல வச்சிருந்துச்சு. அது தூக்கி போடாம மக்கள் கொடுத்துருவாரு. பாருங்க, அவன் வஸ்திரத்தை தூக்கி போட்டான். Then his own identity as a beggar. Something that was holding on so long. அவனை அநேக வருஷமாக அவனை பிடிச்சு வச்சிருந்த அந்த வஸ்திரம் வந்து எப்படி தூக்கி போட்டான்? விசுவாசம் தூக்கி போட்டான். He knows that I don't need this anymore. இது இனிமேல் எனக்கு தேவையில்லை. இந்த பிச்சை வஸ்திரம் எனக்கு தேவையில்லை தூக்கி போட்டான். செல்வ தூக்கி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, தெரியுமா? தூக்கி போட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. தூக்கி போட வச்சிருப்பாங்க, தூக்கி போட மாதிரி வச்சிருப்பாங்க. திருப்பி எடுத்து தேவை. As long as in your possession, you will go back to that same thing again. As long as in your possession, you will go back to it. That's why you need to throw off the old things. மனசு தூக்கி போடு. அங்க வச்சிருந்தா நாம திருப்பி அங்க நீ போவ. அப்ப அவன் எப்படி தூக்கி போட்டான்? ஏன் அவன் தெரியும் இது இனிமேல் எனக்கு தேவையில்லை. That means he has the assurance, he has an assurance. அவனுக்குள்ளாக உரிய நம்பிக்கை வந்துருச்சு, இனிமேல் இது எனக்கு தேவையில்லை என்று. What makes him such a strong assurance? அவனுக்கு எப்படி அவனுடைய நம்பிக்கை வந்துச்சு? அது வச்சுதான் அவன் படிச்சிருந்தான். அது அவனோட பொழப்பு, அது அவன் வஸ்திரம். That's his identity as a beggar. அந்த பொழப்பு தூக்கி போட்டு வந்து நான் இயேசு முன்னால நான் தூக்கி போட முடியுமா? உன்னால தூக்கி போட முடியுமா? எடுத்து வச்சிருப்போம் கொஞ்சம். நீ நடக்காட்டி எடுத்து போட்டுக்கலாம்ல. நடக்காட்டி தூக்கி போட்டு அதோட தூக்கி போட்டு அதோட போக முடியாது. இது எடுத்து வச்சுப்போம். அந்த ஜபத்துக்கு கட்டி எடுத்து போட்டுக்கலாம்ல. அது விசுவாசம் இல்ல. அது விசுவாசம் அல்ல. எல்லாம் அவன் தூக்கி போட்டான். அந்த பழைய வசனத்தை தூக்கி போட்டு he believes with all his heart that he doesn't need that clock anymore. And முடிது நம்பனா இது இனிமேல் எனக்கு தேவையில்லை. And he believes something better is coming. Hallelujah. Something better is coming. 2 Corinthians 7:5 பாருங்க. வாசிங்க. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், எப்படி ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசு. ஹல்லேலூயா. அப்ப அவன் வாழ்க்கை நடந்ததுதான் நடந்துச்சு. பழையவைகள் ஒழிந்து போன. அவன் பாருங்க, even though he didn't see the miracle happen to him, even though he's still blind, he's still a beggar, but what happened? He made an action of faith. Hallelujah. Amen. He made an action of faith. விசுவாசத்தோடு அவன் கிரியை காண்பித்தான். என்ன காண்பி பரிசீலா? விசுவாசத்தோட கிரியை காண்பிக்கிறான் அவன். சரிங்களா? அடுத்த காரணம் என்னன்னா, next thing he did was that he jumped to his feet and came to Jesus. Hallelujah. அவன் என்னது? அவன் வந்து துள்ளி குச்சி இயேசு ஓடி வந்தான். வசனம் 49. Mark 10:49. Mark chapter 10 verse 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திறன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். பாருங்க, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, throwing his cloak aside, he jumped to his feet and came to Jesus. Hallelujah. Amen. சரி கேட்க
அவன் யாரு? அவன் பேர் என்னது? பர்த்திமேயுஸ். அவன் பிச்சைக்காரன். அப்புறம் குருடன். எப்படி இயேசுக்கு போனான்? எப்படி இயேசுக்கு போனான்? அவன் கண்ணு திறந்த. எப்படி இயேசுக்கு போனான்? He was blind. அவன் குருடன். और बुद्धा. Bagaimana dia jalan kepada Yesus Kristus? இயேசு இங்க இருக்கா தெரியுமா அவனுக்கு? தெரியாது. ஆனா இயேசு இப்படி நடந்து போனா. எப்படி நடந்து? அதான் எப்படி நினைச்சு போனா? விசுவாசம் நடந்து போறான். He walked by faith, no. He didn't walk by sight. He didn't walk on பார்வை நடக்கல. விசுவாசம் நடந்து போறான் இயேசு கிட்ட. ஹalleluya. ஆமென். விசுவாசத்தோட நடந்து போறான் அவன். இயேசு கண்ணுல பார்க்கல. கண்ணுல இயேசு பார்க்கல. ஆனா அவன் என்ன செய்றான்? விசுவாசம் நடந்து போறான். இயேசு நடந்து போறான் அவன். ஹalleluya. ஜேம்ஸ் நீங்க பாரு நடந்து. நீங்க நடந்து போறீங்க. ஹalleluya. ஆமென். கொஞ்சம் கேள்வில விட்டா அவன் இயேசு நடந்து போறான். அப்ப பாருங்க விசுவாசத்தோட நடந்து போறான் அவன். Hallelujah. He didn't walk by sight. He walked by faith. He didn't walk by sight. He walked by faith toward Jesus Christ. பார்வை நடக்கல. ஆனா பார்க்காமலே அவன் இயேசு நடந்து போகிறான். Hallelujah. Hallelujah. அது விசுவாசம். That's faith. Faith is believing without seeing. Believing without seeing. பார்க்காம நம்புற விசுவாசம். பார்த்து நம்புற விசுவாசம் இல்ல. அது ஆத்ம விசுவாசம். பார்க்காம நம்புற விசுவாசம். அவன் பார்க்கல. ஆனா இயேசு நடந்து போகிறான். இயேசு கிட்ட நடந்து போகிறான். Hallelujah. That means he took a new position in his life. New position. ஒரு புதிய ஒரு ஸ்தானத்துக்குள்ள வர்றாங்க. ஹalleluya. புதிய ஸ்தானம். அதாவது இயேசு கிட்ட போறாங்க. ஆமென். ஹalleluya. எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? யார்கிட்ட போறீங்க? இயேசுக்கு போறீங்களா? மனுஷன்கிட்ட போறீங்களா? யோவான் 1:12 சொல்லுது, yet all who will receive him, to those who believe in his name, he gave the right to become children of God. Hallelujah. அவர் நாமத்தை விசுவாசம் அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளை அதிகாரம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஹalleluya. எழுதி கொள்ளுங்க. நீங்க வீட்டில் வாசிங்க. யோவான் 1:12. யோவான் 1:12 சொல்ற ஆண்டவர் அவர் நாமத்தை விசுவாசம் அத்தனை பேருக்கும் என்னது? அவருடைய பிள்ளைகள். அப்ப அவனுக்கு புதிய ஸ்தானம் கிடைச்சிச்சு. என்ன ஸ்தானத்துலாம்? தேவன் பிள்ளைகளுக்கு ஸ்தானம் கிடைச்சிச்சு. Because he changed his position from a beggar to become a child of God. Hallelujah. Hallelujah. பிச்சைக்கார ஸ்தானத்துல இருந்து தேவ பிள்ளை ஸ்தானத்துக்குள்ள வருகிறான் அவன். ஆமென். Hallelujah. குருட்டு பிச்சைக்கார பர்த்திமேயுஸ் இப்ப தேவ பிள்ளையாக மாறுகிறான். எப்படி? விசுவாசம், நம்பிக்கை. He was living hopeless situation. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்த பர்த்திமேயுஸ் ஆண்டவராகிய இயேசு வரும்போது அதுக்குள்ள வந்துச்சு நம்பிக்கை வந்துச்சு. ஆமென். அப்ப இயேசு கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய கேக்குறேன்? What do you want me to do for you? இயேசு தெரியாதா? இயேசு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இயேசு தெரியும். அவன் குருடன் பிச்சைக்காரன். இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய கேட்கிறேன்? அது என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? அவன் இயேசு கிட்ட நான் பார்வை அடைகிறேன். ஹalleluya. அது கொடுத்தார பாருங்க. அவன் என்ன செஞ்சாங்க? படிச்சு முடிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு
அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எங்க போனவன்? எங்க போனவன்? எங்க போனான்? இயேசுவின் பின் சென்றான். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னான், உலகமே பின்னான். சிலுவையை முன்னான், உலகம். நம்ம என்ன செய்யறோம்? உலகத்தை முன்னுக்கு வச்சு பின்னால இயேசு வச்சுட்டோம். முன்னுக்கு எங்க வச்சு யார் வச்சுட்டோம்? முன்னுக்கு உலகம் வச்சுட்டு பின்னால இயேசு வச்சுட்டோம். இயேசு நீங்க ஏன் பின்னால வாங்க, இயேசு ஏன் பின்னால வாங்கன்னு சொல்லி இயேசு பின்னால கூப்பிட்டு இருக்கணும். அந்த பிச்சைக்காரன் ஆண்டவரை சுகமாக்கி அவன் சொன்னான், he began to follow Jesus. Hallelujah. He began to follow Jesus. He was joyfully following Jesus Christ. Amen. யாருக்கு கற்றுறீங்க? யாருக்கு கற்றுறீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கேட்கிறாரு. Please la, don't make him sad. அவர் ரொம்ப சேட்டாயிர பாத்துறீங்க. எப்படி ரசம் பண்ணுவீங்க? யாருக்கு பத்துறீங்க? இயேசு. சத்தமா சொல்லுங்க. இயேசு. உண்மையிலேவா? உண்மையிலே ஒரு பத்துறீங்க? சில பேர் பாய் ஃப்ரெண்ட் பின்பற்றுறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பின்பற்றுறீங்க, புருஷனை பின்பற்றுறீங்க, மனைவி பின்பற்றுறீங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உயர்மா கை தூக்குங்க, பயங்கரமா தூக்கு. இயேசு பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். பாதி தான் 50-50. பாதி 50-50. பாதி இயேசு பாதி இருக்கு. Hallelujah. Amen. Let's arise.